அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாங்க. இப்போ உங்களுக்கு ஏழரை சனியும் நடந்துன்னு இருக்கு, ஜென்ம சனியும் நடந்துன்னு இருக்கு. இப்போ ஒரு மகத்தான ஒரு குரு பயிற்சியை இப்போ நீங்க சந்திக்க போறீங்க. குரு பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி, உங்க ராசிக்கு ஓனரே அவர் தாங்க. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இப்ப பயிற்சி மட்டும் ஆகல, உச்சமாவறார். அதிக பலத்தை பெற போறார். பூமிக்கு நெருக்கத்துல வர போறார். உங்க ராசியை வேற பார்க்க போறார். 12 ராசிகள்ல இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்கு அமோகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க மீன ராசிக்கு தான். ஆனா இப்போ உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துன்னு இருக்குது. அங்கதான் ஒரு செக் பாயிண்டே இருக்கு. அதுவும் 7.5 சனியில சும்மா கிடையாது, ஜென்ம சனி வேற நடந்துன்னு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு குரு பயிற்சி வருது. பெரிய ஒரு கெட்ட நேரத்துல பெரிய ஒரு நல்ல நேரம் வருது. இதெல்லாம் எப்படி வேலை செய்யும்ன்றத நான் சொல்றேன், சரிங்களா? 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச நிலையை பெற போறார். உங்க ராசி அதிபதி, உங்க வீட்டோட ஓனர் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பை பெற போறார், ரைட்டுங்களா? இந்த கடகராசிக்கு வருகின்ற குரு பகவான் 5 மாசம் கடகத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் சிம்மத்துக்கு போறார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் கடகத்துல உச்ச நிலையில இருந்துட்டு அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போறார். சிம்மத்துல ஒரு 3 மாசம் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பலன் சேஞ்ச் ஆகும், கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் 2027 ஜனவரி மாசம் திருப்பி கடகத்துக்கு வரார். திருப்பி கடகத்துல ஒரு 5 மாசம் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஃபைனலா 2027 ஜூன் மாசம் உங்க கடகத்தை விட்டு வெளில போறார். குரு பகவான் 5ல், உங்க ராசிக்கு அவர் 5ல் வருவது பெரிய விஷயம். உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி, உங்க 10ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் 5ல வர்றது பெரிய விஷயம். அவர் 11ஆம் இடத்தை பாக்குறது பெரிய விஷயம். அவர் 9ஆம் இடத்தை பாக்குறது பெரிய விஷயம். உங்க ராசியை பாக்குறது பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல சனி பகவானை வேற பாக்குறார். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குரு பகவான் இப்ப இந்த குரு பயிற்சி உலகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும். உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இப்ப அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட நாடு இப்ப பொருளாதார பின்னடைவை சந்திச்சுன்னு இருக்குது. பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இந்த காலகட்டத்துல, இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த குரு பகவான் ஒரு கடவுள் மாதிரி இந்த உலக மக்களை, இந்த சனி பகவான் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு விரைய சனியில் இருக்கிறதால உங்களுக்கு எப்படி இப்ப ஜென்ம சனி நடக்குதோ இந்த உலகத்துக்கு இப்ப விரைய சனி நடந்துன்னு இருக்கு. உங்க ராசிக்கு ஜென்ம சனி நடக்கிற மாதிரி உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துக்கு இப்ப விரைய சனி நடக்கிறதால தான் இவ்வளவு பஞ்சாயத்து போயின்னு இருக்கு. எல்லா நாடு போர் செஞ்சுன்னு இருக்கு, அடிச்சுன்னு இருக்கு, ரைட்டுங்களா? இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மட்டும் பெரிய ரிலீஃப் கிடையாது, இந்த உலக மக்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். இதை பத்தி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உலகத்தை காப்பாற்ற வருகிறார் குரு பகவான் போட்டிருக்கேன். அது நிஜமாலே உண்மைதான். நீங்க பாருங்க, இது ஒரு டெம்பரவரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபான ஒரு அமைப்பா இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு டைம்ல உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துன்னு இருக்கு, ஜென்ம சனியும் நடந்துன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் குரு பயிற்சிக்கு நம்ம பலன் சொல்லிடுறேன். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் 10க்கும் அதிபதி. உங்க தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான விஷயம், உங்களுடைய பலம், ஆத்ம பலம், தேக பலம், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட இந்த குரு பகவான் 5ல் இருப்பது, திரிகோணத்தில் இருப்பது, அதுவும் உச்ச நிலையில இருப்பது பெரிய விஷயங்க. காசு, பணம், முன்னேற்றம், வளர்ச்சி, இதை எல்லாத்தையும் இந்த முதல் ஒரு 5 மாத காலத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கேப் விட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 5 மாத காலத்துல கொடுப்பார். இப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு 3 வருஷமா ரொம்ப பேட் டைம்ல இருக்கிறீங்க. மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் பெரிய பேட் டைம்ல இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இப்ப யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்க எல்லாம் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கோங்க. இது ஒரு டெம்பரவரி. இப்ப பாருங்க, நீங்க கடல்ல தத்தளிச்சுன்னு இருக்கிறீங்க. ஒரு கட்டைய புடிச்சுக்கிட்டு, கடல்ல ஒரு கட்டைய புடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு போட்டு வருது. வர போட்டு லக்ஸரி போட்டா
இல்ல மீனவர் படகா, இல்ல பெரிய லக்ஸரி போட்டான்லாம் பார்க்காம என்ன போட்டு வருதோ அதுல ஏறுறதுதான் புத்திசாலித்தனம். அவங்களுடைய ஜாதகத்துக்கு வலுவுக்கு ஏத்த மாதிரி தான் போட்டு வரும். பெரிய போட்டு, மீடியம் சைஸ் போட்டு, சின்ன போட்டு, எது வந்தாலும் இப்போ ஏறிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தட்டாதீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வேலை போனவங்க, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது பெருசா கடன் வாங்கிட்டு மாட்டிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்துல 1-2 பிரச்சனை கிடையாது, 1008 பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையில எல்லாம் நீங்க மாட்டின்னு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும். அவங்க ஜாதகத்துக்கு வலுவுக்கு ஏத்த மாதிரி நடக்கும், தசாபுக்திக்கு ஏத்த மாதிரி நடக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா தான் இருக்குது, ரைட்டுங்களா? உண்மையை சொல்ல போனா 12 ராசிகள்ல உங்க ராசிக்கு தான் சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப 7.5 சனியும் நடந்துன்னு இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த டைம்ல உங்களுக்கு கெட்ட தசாபுக்தி போயிட்டு இருந்ததுன்னா சொல்ற நல்ல விஷயம் எதுவுமே நடக்காது. இந்த டைம்ல இந்த 2026 ஜூன் மாசம், அடுத்த ஜூன் மாசம் வரைக்கும், 2027 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்ட தசாபுக்தி போயிருந்தா இந்த குரு பயிற்சி வேலையை செய்யாது. இதே ஒரு நல்ல தசாபுக்தி போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா வேலை செய்யும். உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறது, திடீர்னு நீங்க வெளிநாட்டுக்கு போறது, திடீர்னு ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிற கம்பெனியை விட அதை விட ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது. இப்போ இந்த மீன ராசி அன்பர்கள் ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, 30 லட்சம் பேருக்கு மகத்தான பலன் நடக்கும், 30 லட்சம் பேருக்கு மத்தியமமான நல்ல பலன் நடக்கும், ஒரு 30 லட்சம் பேருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும். இதுதான் அக்யூரேட்டா நடக்கும். புரியுதுங்களா? ஒரே ராசி தான், எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா? கிடையாது. ஒரு 30 லட்சம் பேருக்கு பெரிய நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டுல சூப்பரான ஒரு வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஒரு பெரிய வீடு வாங்குறாரு, ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய பணம் சம்பாதிக்கிறாரு, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சில பேர் அதான் சொன்னேன், ஒரு 30% பேருக்கு மகத்தான பலன் நடக்கும், ஒரு 30% பேருக்கு மத்தியமமான ஓகேப்பா, ஏதோ 3-3.5 வருஷம் ரொம்ப லோல் பட்டோம், இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ 4 காசு வருது, ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு, வேலையில ஒரே பிரச்சனையா இருந்தது, வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தது. ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை எங்களை நோக்கி வந்தது, ஒரு சொத்து பிரச்சனை வந்தது, அது அப்படியே அமுங்கிருச்சு. கடங்காரன் வந்து பெரிய பிரச்சனை பண்றதுக்கு பார்த்தா அது அப்படியே அமுங்கிருச்சு. சோ சில 30% பேருக்கு இப்படி நடக்கும். ஒரு 30% பேருக்கு எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி ஒண்ணுமே நடக்காம அப்படியே இருக்கும். இதுதான் உண்மை. பலன்னு சொல்லணும்னா இப்படிதான் வரும். ஏன்னா இதை எப்படி நான் 3ஆ பிரிக்கிறேன்னா, சில பேருக்கு மோசமான தசாபுக்தியில இந்த குரு பயிற்சி வேலை செய்யாது. அதை தான் 30% பேருக்கு, 30 லட்சம் பேருக்கு வேலை செய்யாதுன்னு சொன்னது. கண்டிப்பாக ஒரு 30 லட்சம் பேருக்கு நல்ல தசாபுக்தி போயின்னு இருக்கும், அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த 5ல இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தைய கொடுப்பார், திடீர் திருமணத்தை கொடுப்பார், திடீர் முன்னேற்றத்தை கொடுப்பார், திடீர்னு வேலை கொடுப்பார், திடீர்னு சொத்து வாங்க வைப்பார், எதை வேணா பண்ண வைப்பார். ஏனென்றால் 5ல உட்கார்ற குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறார். 9ஆம் இடம் என்பது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல செலவு பண்றது, நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறது. 9ஆம் இடத்தை மட்டும் குரு பகவான் பார்க்க மாட்டார், 11ஆம் இடத்தை வேற பாக்குறார், லாபஸ்தானத்தை பாக்குறார், உங்க மகர வீட்டை பாக்குறார், சனியோட வீட்டை பாக்குறார். சனிய பாக்குறதும் ஒண்ணுதான், சனியோட வீட்டை பாக்குறதும் ஒண்ணுதான். சோ அந்த சனியோட வீட்டை பார்க்கும்போது சனி பகவான் சாந்தம் அடைவார். நவ கிரகத்துல சனி பகவான் ஒரு கிரகத்துக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே சமாதானமா போவார், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். இப்ப சனி பகவான் குருவோட வீட்லயே தான் உட்கார்ந்துன்னு இருக்கிறார். 12 ராசிகள்ல 7.5 சனியில இருக்கக்கூடிய கர்மாவை கம்மியாக செயல்படுத்துவது, சற்று கம்மியாக செயல்படுத்துவது மீன ராசிக்கு மட்டும்தான் அந்த கன்செக்ஷன்.
12 ராசிகள்ல மேஷ ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, மகர ராசி, சிம்ம ராசிக்கெல்லாம் போட்டு அடி அடி அடின்னு அடிப்பார். உங்க ராசியை மட்டும்தான் கொஞ்சம் கன்செக்ஷன் கொடுப்பார். பெரிய அடியை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் 7.5 சனி காலகட்டத்துல கூட. இப்ப அந்த சனி பகவான் உங்க 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 ராசி மேலேயே தான் உட்காந்துன்னு இருக்கிறார். குருவோட ராசியிலேயே தான் உட்காந்துன்னு இருக்கிறார். புரியுதுங்களா? சோ குருவோடைய பார்வை வேற கிடைக்குது. இது ஒரு டெம்பரவரியான நல்ல நேரங்க. 7.5 சனியில உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. மேபி ஒரு பழமொழி இருக்கு, குரு பகவான், அதாவது சனி பகவான் குரு பகவானுடைய ராசிகளை பெரிதாக அடிக்க மாட்டார்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி? குரு பகவானுடைய ராசிய சனி பெருசா கை வைக்க மாட்டாரு. அதுவா கூட இது இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுவா கூட அவரை அடிக்கும் போது, ஜென்ம சனியை செலுத்தின்னு இருக்கும் போது குரு பகவானே உங்களை வந்து காப்பாத்துறாரு பாருங்க. மேபி அதுவா கூட. நீங்க அதான் சொன்னேனே, ஒரு நடுக்கடல்ல தத்தளிச்சுன்னு இருக்கிறீங்க, அந்த ஒரு போட்ல ஏறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க. ஏன்னா நீங்க பிறந்ததே குருவோட ராசியில. இது வந்து எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்காது. தனுசு ராசி, சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. சோ உங்க ராசிக்கு குரு பகவான் பாக்குறார், 11ஆம் இடத்தை பாக்குறார், 10ஆம் அதிபதி உச்சமா வர்றார். தொழில் தான் இப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். தொழில்ல இப்ப நிறைய கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், திடீர்னு ஒரு வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கும், திடீர்னு வேற மாநிலத்துல ஒரு வேலை கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கோங்க, ஜென்ம சனி நடக்கும் போது மனைவி, குழந்தை, அம்மா அப்பா விட்டு வெளியில போய் வேலை செய்யறதுக்கு அழைப்பு வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி அழைப்பு வந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்படி ஒரு, அதாவது நிறைய பேர் ஜாதகம் பாக்குறாங்க, உங்களுக்கு இந்த பீரியட் வேலை கிடைக்கும்னு சொல்றேன், அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு அந்த பீரியட்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா, ஏதோ ஒரு வெளி மாநிலத்திலேயோ ஏதோ கொஞ்சம் தூரமாவோ வேலை கிடைச்சிருக்கும், அதை அவங்க நிராகரிச்சிடுறாங்க. அதுதான் தப்பு. அதாவது வேலையே கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஒருத்தன் கூட வேலைக்கு கூப்பிடலன்னா பரவாயில்ல, கிடைச்ச வேலையை மிஸ் பண்ணிடுவாங்க. மனைவியை விட்டு தூரம் போகணுமே, மனைவி தனியா இருப்பாங்களே, அம்மா அப்பா விட்டு தூரம் போகணுமே, குழந்தைய விட்டு தூரம் போகணுமேன்னு மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வேலை கிடைக்கிறது இன்னும் தாமதம் ஆயிடும். ஒரு தசா புக்தி அந்தரம் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சரிங்களா? சோ ஏதாவது உங்க வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி, கொஞ்சம் தூரமா போற மாதிரி, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. மீன ராசி பெரியவங்களுக்கு, 55 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. 2026-27 நிறைய கோவிலுக்கு, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத கோவில்களுக்கு போறது, புண்ணிய தீர்த்தங்களுக்கு போறது, காசி ராமேஸ்வரத்துக்கு போறது. இது வரைக்கும் கோவிலையே நான் டச் பண்ணதில்ல, கோவில்களுக்கே நான் போனதில்ல, திருவண்ணாமலையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்கிறாங்க. திருவண்ணாமலை எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது, திருவண்ணாமலை கோபுரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க. திருவண்ணாமலைக்கு நான் போனதே இல்லைன்னு. அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க போகாத கோவில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல மாட்டி இருந்தீங்கன்னு வைங்களேன், இது ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏதோ ரொம்ப நாள் உங்களை ஒரு வியாதி டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்குது, என்ன பிரச்சனைன்னு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அந்த வியாதிக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். மேபி 2 வருஷம் தப்பான ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம், ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் ஒரு பெரிய நல்ல நேரம். அதுக்கப்புறம் ஜனவரி மாசத்துல இருந்து 2027 ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் அது ஒரு சூப்பரான நல்ல நேரம். நடுவுல இந்த 3 மாசம் இருக்கு பாத்தீங்களா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த காலகட்டம் திருப்பி அந்த டைம்ல கொஞ்சம் மேபி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். வெறும் நல்ல பலனை கேட்கறதுக்கு மட்டும் பலன் கிடையாது. நம்ம இங்க உக்காந்துன்னு சொல்லி, நம்ம ஒண்ணு டிவியில உக்காந்துன்னு சொல்லல. டிவியில நீ இதை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க, நல்ல கெட்ட பலன்னு சொல்லவே விட மாட்டாங்க. ரைட்டுங்களா?
நவம்பர், டிசம்பர், ஜனவரி மீனராசி அன்பர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களை காப்பாத்தின்னு இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் விலகிறாரு. அப்போ உங்க ராசியை விட்டு அந்த ஒளி விலகும். அந்த டைம்ல ஏதாவது பிரச்சனையில மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு கணவன் மனைவி ரொம்ப கோவப்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பண பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்க ராசியை பாக்குற வரைக்கும் சனி பகவானால பெரிய லெவல்ல எதுவும் பண்ண மாட்டார். குருவுக்கு மட்டும்தான் அப்பேர் ஒரு கன்செக்ஷன். ஏன்னா அவர் குருவோட வீட்லயே இருக்கிறார். நீங்க மீன ராசி, அது ஒரு அட்வான்டேஜ். குருவோட வீட்டுல அந்த மீனத்திலேயே உட்காந்துன்னு இருக்காரு, அது ஒரு அட்வான்டேஜ். அந்த ராசிநாதன் உச்சமாயிட்டாரு, அது ஒரு அட்வான்டேஜ். அந்த ராசிநாதன் அந்த மீனத்தையும் பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு. 4 அட்வான்டேஜ் இருக்கும்போது சனி பகவான் சற்று அவருடைய ருத்ர தாண்டவத்தை சற்று அமைதியாக செயல்படுத்துவார். இந்த 7.5 சனியில, அதுவும் இந்த ஜென்ம சனியில இப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் மீனராசிக்கு நிஜமாலே ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு தான். இதனாலதான் எனக்கு மீனராசியை ரொம்ப பிடிக்கும்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். நிறைய நல்லவங்களை நான் மீனராசியில பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க, தான் உண்டு தான் வேலையை உண்டு இருப்பாங்க. எவ்வளோ பேரு சுத்தி இருக்கிற உறவினர்கள் போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாலும், அடிச்சாலும், கேவலப்படுத்தினாலும், கணவன் மனைவி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாலும், அடிச்சாலும், கேவலப்படுத்தினாலும், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு, சாமி மேல பாரத்தை போட்டுட்டு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரே ராசி 12 ராசிகள்ல ஒரு சாந்தமான அருமையான ராசினா அது மீன ராசி தான். அதுக்குன்னு மீன ராசியில கெட்டவங்க இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பா இருப்பாங்க. மீன ராசியில பாம்பு வைக்கிறவனும் இருப்பான், தீவிரவாதியும் இருப்பான், இல்லைன்னு சொல்லல. பெரும்பாலான மக்கள் அந்த ராசியில ரொம்ப சாந்த குணம் படைத்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க, சாந்தமா இருப்பாங்க, மங்களகரமா இருப்பாங்க. சின்ன வயசுல 30 வயசு பொண்ணும் அந்த ஃபேஸ்ல நம்மளுக்கு அது தெரியும். 60 வயசு 70 வயசு அம்மாவோடைய ஃபேஸ்லயும் அந்த சாந்த இது தெரியும். பெருசா யாருக்கும் கெடுதல் செய்யாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடுற ராசி. அடிச்சாலும் ஆக்சுவலி கொஞ்சம் ஏமாறுற ராசி. மீனராசியில இருக்கலாம் தொழில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாட்டிப்பாங்க. அது ஒரு சனியோட ராசியோ, செவ்வாயோடைய ராசியோ, சூரியனோட ராசியோ கிடையாது. அப்படியே எதிர்த்து நிக்கிறதுக்கு எவனா ஏமாத்திட்டானா போய் தொலை, கடவுள் உன்னை பார்த்துப்பான்னு விட்டுட்டு போற ராசி. புரியுதுங்களா? இந்த குரு பயிற்சி இந்த ஜென்ம சனியில, இந்த 7.5 சனியில உங்களுக்கு ஒரு மகத்தான பலனை செய்ய போதுங்க. இதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எந்த ராசிக்குமே 7.5 சனி நடக்கும்போது, ஜென்ம சனி நடக்கும்போது ஒரு கோச்சார பலன் இவ்வளோ நன்மையை செய்யும்னு இத்தனை வருஷம் நானும் வீடியோ போட்டுன்னு இருக்கேன், சொன்னது கிடையாது. உங்களுக்கு தான், உங்க ராசிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். ஏன்னா அதுல அத்தனை ரீசன் இருக்கிறதால சொல்றேன். இப்ப கூட ஒண்ணும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உலகத்தை காப்பாற்ற வருகிறார் குரு பகவான் போட்டேன். இப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் அந்த ராசியை நோக்கி வேகமா வந்துன்னு இருக்கிறார். அதுதான் ரீசன், வந்துன்னு இருக்கிறார். இப்ப நம்ம ஏப்ரலுக்கு வந்துட்டோம். இன்னும் கரெக்டா 2 மாசத்துக்குள்ள, இன்னும் 50 நாள்ல அந்த வந்துருவார், அந்த இடத்துக்கு வந்துருவார். இதுதான் விஷயம். சரிங்களா? இந்த பதிவுல மீனராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலனை பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.